ஜெய் சாய்ராம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் இலக்கை நோக்கி நம்மை நகர்த்த வேண்டும். நாம் செய்யும் செயல் அப்படியானதாக இருக்க வேண்டுமே தவிர, அப்படி இல்லை என்றால் அது நம் இலக்குகளிலிருந்து நம்மை தூர நகர்த்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு பிரியமே, உன் கஷ்டத்திற்கு, உன்னுடைய போராட்டமான இந்த சூழ்நிலைகளுக்கு, உன்னுடைய நம்பவே முடியாத இந்த இடத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். என்னை நம்பி, உன் அப்பாவை நம்பி ஒரு நிமிடம் இதை நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் கேள். உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கண்குளிர நீ காண்பாய். உன்னுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதை நீ நிச்சயமாக உணர்வாய். என் பிரியமே, எப்பொழுதுமே தெளிவாக இரு, தெளிவான மனநிலையோடு இரு. எதை பற்றுமே யோசனை செய்யாதே. துணிந்து சில முடிவுகளை எடுத்துவிடு. துணிவுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியும். அப்படி நீ இருந்து பார்த்தால், உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் அவர்கள் பேச்சை காதில் வாங்காதே. என் பிரியமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை விட பெரிய சிறந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு படிதான் என்பதை அறிந்து தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, நன்றியுணர்வு மனப்பான்மையை எப்பொழுதுமே வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். அனைவரிடத்திலும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னை வழிநடத்தும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே வெற்றிகரமான பழக்கங்கள் உன்னிடத்தில் இருந்தால் மிக பிரம்மாண்டமான வெற்றி உன்னிடம் நிலைத்து இருக்கும். எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டம் மிகவும் எளிதில் வசப்படக்கூடியதுதான் என் பிரியமே. நீ அதிக அதிர்ஷ்டத்தை விரும்பினால் அதிக வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, இன்னும் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிக்க முடியும். அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். ஆனால் எதையும் செய்ய துவங்குவதற்கு முன்பாக அந்த முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசிக்க வேண்டும் என் பிரியமே. முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசனை செய். சாதனை புரிவது எளிதான காரியம்தான். சாதனை புரிவது என்பது மிக மிக எளிமையான காரியம்தான். சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உன்னிடத்தில் இருந்தால், அந்த உத்வேகம் உன்னிடத்தில் இருந்தால் சாதிப்பது மிக மிக சுலபம்தான். என்னன்ப பிரியமே, காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல. அப்படி சிரிக்க பழகிக்கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரியதாக இருக்காது என் பிரியமே. என் அன்பு பிரியமே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு இரண்டு வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்ற கற்றுக்கொள். அப்படி இல்லை என்றால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிவிட கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, யாரும் உன்னை விட உயர்ந்தவர்கள் இல்லை என்ற மனப்பக்குவத்தை முதலில் வளர்த்துக்கொள். அதே மாதிரி உன்னை விட தாழ்ந்தவர்களும் யாருமே இல்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய தகுதிகளை நீயே தீர்மானம் செய்ய கற்றுக்கொள். உனக்கு 1000 சோகங்கள் இருந்தாலும் கூட மற்றவர்களின் பார்வைக்கு சிரிப்பது போல வாழ்வதுதான் மிக மிக சிறப்பான வாழ்வு. உன்னிடம் என்ன இல்லை என்பதை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதில் நீ கவனத்தை செலுத்தினாலே போதும். அந்த கவனம் உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும். உனக்கான வாழ்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ நினைத்த மாதிரியே உன்னுடைய வாழ்வு அமையும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய குறிக்கோள்களை நிர்ணயிக்கவும் அதை நிறைவேற்றவும் தீவிரமாக பாடுபட கற்றுக்கொள் என் பிரியமே. தீவிரமான பாடுபட கற்றுக்கொள். கடினமான முயற்சிகளால் மட்டுமே
வெற்றிகள் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். நாம் என் பிரியமே, கடினமான செயல்களால் மட்டுமே வெற்றி கிடைக்கிறது. உன்னுடைய இலக்குகளை பற்றிய கனவுகளை எப்பொழுதுமே விட்டு விடாதே. உன்னுடைய பாதையில் நீ செல்லும் வழிகளில் எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் நோக்கத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே என் பிரியமே. உன்னுடைய நோக்கத்தை எப்பொழுதுமே விட்டுவிடாதே. நேர்மறையான எண்ணங்களே எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள். கடினமான தருணங்கள் உன் வலிமையை அதிகரிக்க செய்யும் என்பதையும் புரிந்து கொள். கண்ணீரை விட உன்னுடைய திறமை எதுவோ அதை தேர்ந்தெடுக்க மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்த கற்றுக்கொள். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே மிக சிறந்ததாகவே இருக்க வேண்டும். நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொண்டால் அதுவே வெற்றிக்கான அடிப்படை என்ற தத்துவம் உன் மனதில் தானாகவே வந்து நிலைத்து கொள்ளும். ஆம் என் பிரியமே, உனக்குள் இருக்கும் சக்தியை முழுவதுமாக நம்பு. உனக்குள் இருக்கும் சக்தியை முழுவதுமாக நம்பு. எந்த பாதையில் நீ சென்றாலும் எதிர்பார்ப்பே முன்னேற்றத்திற்கான வழியை உனக்கு நிச்சயமாக காட்டும். வெற்றி என்பது ஒரு சவால் என் பிரியமே. அதை சமாளிப்பதுதான் வீரம். அதை சமாளிப்பதுதான் வீரம். ஆம் என் பிரியமே, மறதியின் மறுபுறம் ஒளி விளக்கம் உள்ளது. ஆம் என் பிரியமே, ஒளி விளக்கம் மறதியின் மறுபுறம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எதிர்காலத்தை உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை உன்னுடைய மனதில் ஒரு லட்சியத்தை வளர்த்துக்கொள். அந்த லட்சியத்தை நோக்கியே உன்னுடைய பயணத்தை வளர்த்துக்கொள். நீ செல்லும் வழி அனைத்திலும் தடங்கல்கள் வந்தாலும் கூட, கடினமான பாதைகள் இருந்தாலும் கூட, அந்த நம்பிக்கையோடு நீ நடந்து செல்லும் பொழுது மிக சிறந்த இடங்களுக்கு அந்த நம்பிக்கையே உன்னை வழி நடத்தும். ஒவ்வொரு சிக்கலும் புதிய புதிய வாய்ப்பை உனக்கு காட்டும் என் பிரியமே. ஒவ்வொரு சிக்கலும் புதிய புதிய வாய்ப்பை உனக்கு காட்டும். தேடு, தேடி கண்டுபிடி. உன்னையே நீ உருவாக்கு. அந்த வாய்ப்பிலிருந்து கீழே விழத்தான் செய்வாய் என் பிரியமே. ஆனாலும் வழியே இல்லை, வழியே இல்லை. பயிற்சியும் தவறுகளும் தான் ஒரே வழி என்பதை புரிந்து கொள். மெல்ல மெல்ல அனைத்துமே சரியாகும். அனைத்துமே சரியாகி மிக சிறப்பான தெளிவுகள் பிறக்கும். எதுவாயினும் இடையில் மட்டும் நிறுத்திவிடாதே என் பிரியமே. எதிலும் தீவிரமாக இரு. அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு இரு. நிச்சயம் ஒரு நாள் அனைத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே கிடைக்கும். தவறி போனதை பற்றி நினைத்து நினைத்து கவலையே படாதே என் பிரியமே. நீ கவலைப்படுவதால் அது திரும்ப வரப்போகிறதா என்ன? எப்பொழுதுமே கவலையே படாதே. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டும் பார்க்காதே. அது நிச்சயமாக உனக்கு பலனை தராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்போம் அனைவரையும் திருப்திப்படுத்த பார்க்க நினைக்காதே. அது என்றுமே உனக்கு நடக்கவே நடக்காது. இந்த செயல்கள் உன் நேரத்தை வீணடித்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட. வாழ்க்கையில் வழிகளும் உண்டு, வழிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆம் என் பிரியமே, வழிகளை கண்டு சோர்ந்து போகாமல் தைரியமாக முன்னேறினால் உன் பாதையில் உனக்கு பிரம்மாண்ட வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். நான் அதை காட்டியே தீருவேன். எப்பொழுதும் தெளிவாக இரு. உன் நோக்கத்தில் தெளிவாக இரு. வெற்றி எப்பொழுதுமே உன் காலடியில்தான் இருக்கும். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையின் குறிக்கோளை, உனக்கான குறிக்கோளை நிர்ணயம் செய்து அதற்கு ஏற்ப செயல்படுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி. ஆம் என் பிரியமே, அதுதான் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வெற்றியாகவே இருக்கும். எதை கண்டும் பயப்படாதே. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. எதை பார்த்தும் நீ பயப்பட்டு கொண்டே இருந்தால் ஒரு அடி கூட உன்னால் சுலபமாக எடுத்து வைக்கவே முடியாது. உன் பாதையில் உனக்கு வெளிச்சமும் தெரியாது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய பாதையில் கவனமாக இரு. பெரிய பாறைகள் இருந்தால் எளிதாக ஒதுங்கி சென்று விடலாம் என் பிரியமே.
ஆனால் சிறிய கற்கள்தான் உன்னை தவறி கீழே விழ வைத்துவிடும். எனவே கவனமாக பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உனக்கான வாழ்வு, உனக்கான வெற்றிக்கான வாழ்வு உன்னை நெருங்கும் வரை பயணத்தை மட்டும் விட்டுவிடாதே. சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய். நீ எதை நம்புகிறாயோ, உண்மையாக எதை நம்புகிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்வில் யதார்த்தமாகிறது என்ற உண்மையை புரிந்து கொள். நீ எங்கிருந்து வருகிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே, நீ எங்கு செல்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ கட்டுப்படுத்த முடியாது என் பிரியமே, ஆனால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றிய உன்னுடைய அணுகுமுறையை உன்னால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய திறமைதான். உன்னுடைய திறமைதான் மிகப்பெரிய சொத்து. அதை இறைவன் உனக்கு தாராளமாகவே கொடுத்திருக்கிறார். உன்னுடைய மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? உன்னுடைய நேரம்தான். அந்த நேரத்தையும் உனக்கு அதிகமாகவே அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி மிக வெற்றிகரமான திறவுகோலாக அதை பயன்படுத்தி நீ விரும்பும் விஷயங்களில் மிக மிக பிரம்மாண்ட உயரத்தை நிச்சயமாக அடையக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் நான் உனக்கு உருவாக்கியே தீருவேன். ஆம் என் பிரியமே, போனது போகட்டும், அனைத்தையும் விட்டுவிடு. இனி ஆக வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகளை கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத குறுகிய காலத்தில் அவர்களுடைய வெற்றிகளை அடைவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. வெற்றிகரமான நபர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். வாய்ப்பை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் லாபமே கிடையாது என்று ஒதுங்கியே நிற்பார்கள். இதுதான் உலகம். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு எதை எதிர்பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாக பிரதிபலிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. உனக்கு துணையாக என்றென்றும் எப்பொழுதும் உனக்கு அப்பா இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் எதற்காக பயப்படுகிறாய், கோவப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? அப்பா இருக்கிறேன் தானே. நம்பிக்கையோடு இரு. அப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வேன். நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு. இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு நல்ல தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது. இது சர்வ நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புதான். உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும், குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால்
முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும். அதன்பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடைக்கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். தன்னம்பிக்கையில்லா மனிதன் எந்த சாதனையும் படைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிறைந்துள்ள நபருக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, பல வழிகளை கண்டுபிடித்து செயல்பட்டு வெற்றியை காண்கிறான். எல்லா துறைகளிலும் இன்னல்கள், இடர்பாடுகள், தடைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். பல ஏற்படுவது உண்டுதான். பல தடைகளை கடந்து மனதில் உறுதியோடு செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும். வாழ்க்கையில் தடைகள் 1000 வந்தாலும் தளர்ந்து விடாதே, அங்கேயே நின்றும் விடாதே. எத்தனை தடைகள் வந்தால் என்ன, அத்தனை தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு ஏறு நடை போட்டுக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தடையை உடைத்து எறிந்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். ஒரு ஊர்ல நிறைய தவளைகள் இருந்ததா. சிறிய பெரிய தவளைகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்ததாம். அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு எல்லா தவளைகளும் தயாராகி வந்தது. தவளைகளின் ஓட்டப்பந்தயத்தை பார்ப்பதற்காக அந்த ஊரில் உள்ள அனைவரும் திரண்டு வந்திருந்தாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் எந்த தவளை முதலில் போய் கோபுரத்தின் உச்சியை தொடுகிறதோ அதுதான் வெற்றி பெற்ற தவளை அப்படின்னு அறிவிப்பும் விடப்பட்டிருந்தது. எல்லா தவளைகளும் அதற்கு ஆயத்தமாகி இருந்தது. போட்டி ஆரம்பிப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பர் அங்கு திரண்டிருந்த மக்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த தவளைகள் அந்த கோபுர உச்சியை தொட முடியாது, ஏன்னா அது ரொம்ப உயரமாக இருக்கு, எவ்வளவுதான் போராடினாலும் இந்த தவளைகளால் அது முடியாது, எதுவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லார் பேச்சையும் கேட்டு அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு தயாரான பல தவளைகள் இந்த ஓட்டப்பந்தயிலிருந்து நான் வெளிவரேன் அப்படின்னு சொல்லி வெளிவந்துடுச்சு. அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமலேயே வெளிவந்துச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பந்தயமும் தயாரானது, பந்தயமும் ஆரம்பித்தது. எல்லா தவளைகளும் தன்னம்பிக்கையோடு ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போவும் அந்த தவளைகள் ஓடிக்கொண்டிருக்கும் வழியில் பல ஊர் மக்கள் இந்த தவளைகள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது போய் அதனுடைய இலக்கை அடைய முடியாது, ஏன்னா அது ரொம்பவே உயரமான ஒரு கோபுரம், கண்டிப்பாக யாராலுமே முடியாது, மனிதர்களாலேயே முடியாது, இந்த சின்ன தவளைகளாக முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்கிட்டு அந்த தவளைகள் ஓடிக்கொண்டிருந்த பல தவளைகளும் தன்னால் முடியாது அப்படின்னு நினச்சி பின்வாங்கிடுச்சு. ஆனால் அதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் ஒரு சிறிய தவளை மட்டும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி அது சென்று கொண்டே இருந்தது. வழி நெடுகில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்க எல்லா தவளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் முன்வைத்த காலை பின்வைத்து போட்டியிலிருந்து விலகிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டுமே சிந்தனை செய்துக்கிட்டு ஒரு தவளை மட்டும் ஏறிக்கிட்டே முன்னேறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கை எட்டிக்கொண்டே இருந்தது. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபுரத்தில் ஏறி கோபுரத்தின் உச்சிக்கும் சென்றது. அந்த சிறிய தவளை உச்சியையும் போய் தொட்டது. பந்தயத்தில் வென்றும் காட்டியது அந்த சின்னஞ்சிறிய தவளை. அப்போ அங்கே குழுமி இருந்தவங்க எல்லாருமே அந்த சின்ன தவளையை பாராட்டினாங்க.
எவ்வளவு பெரிய தவளைகள் எல்லாம் போட்டியில் பங்கெடுத்து ஆனால் எதுவுமே நம்பிக்கை இல்லாததுனால பின்வாங்கிடுச்சு. ஆனால் இந்த சின்ன தவளை கொஞ்சம் கூட நம்பிக்கையை இழக்காமல் அந்த கோபுரத்தின் உச்சியை அடைந்ததற்கு அதனுடைய தன்னம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சின்ன தவளையை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. வெற்றி அடைந்த அந்த சின்ன தவளையானது பரிசு வாங்குவதற்காக மேடையின் மீது ஏறியது. அப்போது தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த சின்ன தவளைக்கு காது கேட்காது அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிந்தது. காது கேட்ட மற்ற தவளைகளானது தன்னை சுற்றி இருப்பவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்பிக்கையை இழந்து வெற்றியடைய முடியாது அப்படின்னு தவறான எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டு முயற்சியே செய்யாததுனால தான் அவங்க வெற்றியை அடைய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சின்ன தவளைக்கு காது கேட்காததுனால் தன்னை சுற்றி நடக்கும் யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தான் அடைய வேண்டிய இலக்கை மிக சுலபமாக அடைந்து வெற்றியையும் தன்வசமாக்கி கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எதையுமே எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதவர்கள் தான் அந்த விஷயத்தை பார்த்து பயப்பட செய்வாங்க. அவங்களால எதையும் செய்ய இயலும் அப்படின்னு முடிவு தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா முடியாததையும் முடித்து காட்டும் வல்லமை நம்மக்கிட்ட வந்துடும். முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயன்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முடியாது அப்படின்னு சொல்கின்றவர்கள் சொல்லிக்கொண்டே போகட்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்மளால் முடிகிறத நம்ம முடித்தே காட்டணும். நம்ம காதை செவிடாக வைத்துக்கொண்டு சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசமாக்கி கொண்டு பின் அவர்களை திரும்பி பார்க்கணும். அப்பொழுதுதான் பேசினவங்க எல்லாம் வாயடைத்து நிற்பார்கள். நாம் பேசினதெல்லாம் வீண், முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரியும்படி மற்றவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தணும். அதை விட்டுவிட்டு மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு நம்மளுடைய வழியை நம்ம மாற்றினோன்னா, நம்மளுடைய பாதையை நம்ம மாற்றினோன்னா எதையுமே நம்மளால் வெற்றியை அடைய முடியாது. எதையுமே நம்மளால் சாதிக்கவும் முடியாது. என் அன்பு பிள்ளையே, அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம், 1000 வழிகளில் செல்லலாம். ஆனால் உனக்கென்று சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமாகவே இருக்கும். எனவே உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். அந்த வழியில் நேர்மறையான சிந்தனையோடு எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு பயணித்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு வெற்றியாகவே அமையும், சுபமாகவே நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பி இருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறும். மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது, வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோ. எது நடந்தாலும் நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் இறைவா
கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம், நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால்
யோசித்துப் பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்துக்கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோடே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுது